ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள், நல்ல விசேஷ நாள் கொண்டாடுற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ நண்பர்களுக்கு ஆஸ் வெனஸ்டே, அவங்களையும் நான் தொடக்க நாளாக வாழ்த்துறேன். இன்று நாள் நல்ல நாளாக போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேன்ற வசி நான் கொஞ்சமாக சைவம் சமைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி சைவ சாப்பாடு சமைக்கிறேன்னு. நான் இப்போ ஒரு மரக்கறி ஆக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட், இப்போ கடுகு தாளிப்பு, உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் வதங்கட்டும். இவங்க கூடயே கொஞ்சம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட், இவங்களையும் நம்ம போட்டுக்கலாம். இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கங்க, இப்போ நான் கருப்பில் போட்டிருக்கேன். கருப்பில் போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். லேசாக வதக்குனா போதுங்க கருப்பில் போட்டு. இப்போ இங்கே என்னென்ன இருக்காங்கன்னா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் கருப்பிலை, கடுகு தாளிப்பு, வெந்தயம் போட்டிருக்கேங்க. இப்போ இவங்க கூட நான் கத்திரிக்காய், இவங்க முருங்கைக்காய், அப்புறம் கேரட்டு, இவங்க 3 பேரையும் நான் ஒன்றா இவங்க கூட சேர்த்துக்கிறேன். இவங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கத்திரிக்காய், கேரட்டு, அப்புறம் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இவங்க எல்லாம் வதங்கி வதக்கட்டும். இவங்க கூட ஒரு 2 தக்காளி போட்டு ஒன்றா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், அவங்க நல்லா வதங்கி வர்றப்ப நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னா, சுண்டைக்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். சுண்டைக்காய் போட்டிருக்கேன், ஒரு டொமேட்டோ போட்டிருக்கேன். இவங்க எல்லாம் நல்லா வதங்கி ஒன்றா வரட்டும். அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, வாழைக்காய் இருக்காங்களா, அவங்கள வதக்கிக்கிட்டு இருக்கேன். வாழைக்காயை இவங்க நல்லா வதங்கி வரட்டும். இவங்க பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். பாருங்கங்க, இவங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் 2 பழப்புளி போட்டிருக்கேங்க. 2 பழப்புளியும் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. காய்கறிலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க. இந்த சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் கொஞ்சம் தாமதமாக ஆவாங்க வேவுறதுக்கு. அவங்களும் வெந்து வரட்டும். இங்கே என்ன நான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, வாழைக்காய் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்களும் பொரிஞ்சு வரட்டுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துட்டாங்க. இந்த டைமில் நான் என்ன செய்கிறேன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுறேன். ஒரு ஸ்பூனு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்க, ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள். இவங்களை கிளறி விட்டு பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு, போதுமான்ட்டுன்னு. பாருங்கள், இப்போ இவங்களை நல்லா கிளறி விட்டுட்டேன். ஆனால் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் பத்தலை. அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போ மொத்தம் 1.5 கரண்டி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட். இவங்க கூட இந்த கரண்டியில் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம சைவமாக தவுஃபுவும் சைவமாக வாழைக்காயும் பொரித்து எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட், காய்கறி போட்டு நல்லா ஒரு குழம்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்ல ஒரு குழம்பு ஆக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு எல்லா காய்கறியும். நான் உருளைக்கிழங்கு பாய்க்கல ஃப்ரெண்ட், ஏன்னா உருளைக்கிழங்கு வீட்டில் ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் இவங்க கூட தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இப்போ அடுப்பு அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். அடுப்பு அடிச்சுட்டு தான் தேங்காய் பால் ஊற்றுறேன். நான் ஏன் தேங்காய் பால் எப்பயுமே அடுப்பு அடிச்சுட்டு கொஞ்சம் கூட ஊற்றுறேன்னா, நம்ம மிளகாய் தூள் பாக்கிறோம்ல, அதனால் நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஃப்ரெண்ட். அதனால் மிளகாய் தூள் நம்ம வயிறை பாதுகாக்கும். அதனால் தேங்காய் பால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ இவங்க நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா நுர வர்ற டைமில் நான் என்ன செஞ்சேன், கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிட்டேன். மல்லி இலை போட்டு ஒரு கிண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட். சமையல் முடிஞ்சு ஃப்ரெண்ட், வாங்க சாப்பிட்லாம். என்னென்ன சமையல் இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சைவமாக சுண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு சைவமாக ஒரு கறி ஆக்கியிருக்கேன். இங்கே வாழைக்காய் பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். இங்கே தவுஃபு பொரிச்சிருக்கிறேன். இங்கே அசைவமாக நெத்திலி மீன் பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட். இவங்க என் மகளுக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட், இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், எப்படி இருந்தாங்க சாப்பாடுன்ட்டுன்னு. இன்றைக்கி நம்மளோட கிறிஸ்துவர் நண்பர்கள் சைவம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். நன்றி ஃப்ரெண்ட்.